அனைவருக்கும் இனிய வணக்கம். 6/12/2024 இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். இந்த அறிக்கை எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/12/13 இந்த தேதிகளில் ஒரு நிகழ்வானது தமிழக கரை அருகே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று நம்ம காலையில் அறிக்கை இது சில நாட்களுக்கு முன்பாகவும் அறிவித்திருக்கிறோம். இந்த மழைப்பொழிவு எப்படி இருக்கும், இப்போ கடல் சார்ந்த அளவுகள் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த அறிக்கை நாம் சமர்ப்பிக்கிறோம். அதாவது தற்பொழுது கடலில் நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியில் இருந்து, அதாவது அந்த எம்ஜேஓ அமைப்பு பகுதிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதக சூழ்நிலையாக இருக்கிறது. எம்ஜேஓ அமைப்பு என்றால் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் ஒரு காற்றின் திசையமைப்பு. அதுபோல் ராஸ்பி வேவ், கெல்வின் வேவ் போன்ற சில காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் சூழலாக இருக்கிறது. இதனால் நமக்கு மழைப்பொழிவு எப்படி நமக்கு தமிழகத்தில் அமையப்போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்து வலு கூட்டும் வகையில் வெப்பநீரோட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு அருகே மற்றும் தமிழகத்தின் வட தமிழகம் முதல் இலங்கை ஊடாக அப்படின்ற மாதிரி கரையோரத்தில் நல்ல வலுவான நீரோட்டமாக தற்பொழுது, அதாவது இந்த ஒரு அடுத்த கட்ட ஒரு 3 நாட்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. வரும் நாட்கள் அந்த வெப்பநீரோட்டமும் பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மை வந்து மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். அதாவது நீரோட்டம் அமைய பெற்றிருக்கிறது. இப்போதைக்கு தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் அது மாறுபடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதோட தீவிரம் அவ்வப்போது குறைந்தும் சற்றும், அதாவது குறுகலாகவும் அகலமாகவும் அப்படின்ற மாதிரி மாறி அதோட தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். இது வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர் பூஸ்ட்னு சொல்லலாம். அந்த இடத்துல இது இப்போ தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே உருவாகி வரும் அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கரை ஒட்டி வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கு வந்து ஒரு தீவிரத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு வந்து ஏதுவாகத்தான் அந்த வெப்பநீரோட்ட அமைப்பும் இருக்கிறது. அதுபோல் கடல் சார்ந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா தற்பொழுது கரையோரம் மாதிரி பார்த்திங்கன்னா 27 டிகிரி, மினிமம் 26 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இலங்கைக்கும் மற்றும் வங்கக்கடல், அதாவது மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கரை பகுதிகள் அப்படின்ற மாதிரி அந்த கடற்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா 28-29 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே நிலவி வருகிறது. இது அவ்வப்போது அந்தந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மணி நேரங்களில் அப்டேட்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 28ன்றது 27ன்றது குறையிறதுக்கான சான்சஸே கிடையாது. இப்போது இது இருக்க அந்த ஒரு சமயத்தில் வடமேற்கு திசையிலிருந்து அப்படின்ற மாதிரி வீசக்கூடிய இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம். அதாவது வட துருவத்தில் வீசக்கூடிய பருவக்காற்று, அதாவது குளிர்காற்று மற்றும் தற்பொழுது ஒடிசா கரையோரம் அப்படின்ற மாதிரி அந்த வட கிழக்கு மாநிலங்களில் ஒரு உயரழுத்தம் அப்படின்ற மாதிரி தற்பொழுது நிலவி வருகிறது. இது அவ்வப்போது வட மாநிலங்களில் நிலவி வரும் பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி கண்டிப்பாக செல்ல வாய்ப்பு குறைவுதான். சென்னைக்கு முதல், அதாவது நாகை இடைப்பட்ட பகுதியில் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா அதிகபட்ச ஒரு வாய்ப்புன்றது இலங்கையை ஒட்டி வரும்பொழுது தீவிரத்தன்மை அடையும் பட்சத்தில் அது வடக்கு சற்று முன்னேறும். ஆனால் வந்து தெற்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல கனமழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இந்த சுற்றால் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. அது தீவிரத்தை பொறுத்து, அது சப்போஸ் வட இலங்கை வழியாக மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தெற்கு முனை, அதாவது இந்திய பெருங்கடல் கன்னியாகுமரி முனை பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவி சென்று போனதுன்னா கண்டிப்பாக அப்போதும் பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி முதல், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென் பகுதிகள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். தென் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி 11/12/13 அப்படின்ற மாதிரி நிகழ்வு தெரிகிறது. இது தீவிரமடைந்து வடக்கு சென்றால் வட மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவு அருகே மீண்டும் வந்து தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து அடுத்த ஒரு நிகழ்வு வருகிறது. அந்த நிகழ்வும் பார்த்திங்கன்னா தீவிரமடையும் பட்சத்தில் இது ஏன் வந்து இந்த கன்னியாகுமரி முனை பகுதிகளில் செல்லும் அப்படின்ற மாதிரி தீவிரம் அடையாமல் இருக்கும் பட்சத்தில் சொன்னது காரணம்னா இந்த அடுத்த நிகழ்வு வரும் பார்த்திங்களா, அந்த நிகழ்வு தீவிரம் அடைஞ்சால் இதோடைய சக்திகளை வந்து காற்று வந்து போக்கை வந்து திசை மாற்றி வைக்கும் பட்சத்தில் இது வந்து தீவிரம் அடையாது. அது அந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் அது டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற பட்சத்தில் இது தீவிரம் அடைஞ்சால் கண்டிப்பாக இதன் நிகழ்வு வந்து வட மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக அது வடக்கே முன்னேறி வரும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எது எப்படியோ கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உறுதி மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உறுதி, அதை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை அப்படிங்கிற மாதிரி மழைப்பொழிவு இருக்கிறது. இப்போ அடுத்த நிகழ்வு தீவிரம் எப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது நிறைய ஊடகங்களில் சக்தி புயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏன்னா தற்போது இருக்கிற ஒரு கடல் சார்ந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது தீவிர நிகழ்வுகளை உருவாக்குவதற்கு ஒரு சூழ்நிலையாக மட்டும்தான் இருக்கிறது. கண்டிப்பாக நிகழ்வுகள் உருவாகவும் தீவிரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கைன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, எடுத்துக்கணும். இந்த வடகிழக்கு பருவமழை ஒரு சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்பொழுது வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது வந்து வரும் நாட்களில் கண்டிப்பாக அது பூர்த்தி அடையும். டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி 11/12 அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது அவ்வப்போது மாறுபடும். கண்டிப்பாக
இப்போ இந்த ஃபேஞ்சல் புயல் அந்த செயலிழந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா சோமாலியா கடற்கரை நோக்கி சென்று இது வந்து காற்றின் திசை, அதாவது செயலிழக்கும் பொழுது காற்றின் திசை மாறும், அப்பொழுது தீவிரம் கிடைக்கும் இந்த நிகழ்வுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த நாட்களிலும் வந்து பார்த்திங்கன்னா வானிலை எப்படி அந்த அந்த மாறுதல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட சூழல் மாறும் கண்டிப்பாக. ஆனால் மழைப்பொழிவும் மாறுபட போவது கிடையாது. மழைப்பொழிவு இருக்கிறது வரும் நாட்களில் எப்படின்றது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக இந்த சேனலில் இணைந்தே இருந்துங்கள். இது வந்து உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட். அதை திரும்பவும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு, அதாவது எனக்கு என் அறிவு கட்டின ஒரு கருத்துக்கள் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதாவது இந்த கணினி சார்ந்த கணிப்புகளை பார்த்து அதிலிருந்து நாம் பெறப்பட்ட ஒரு சில, அதாவது நாம் பார்த்து சில அறிக்கைகள் அப்படின்ற மாதிரி அதில் சிறு மாறுபாடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் சொல்லப்படுறது. ஏன்னா கணினி வந்து ஒரு டேட்டாவை வச்சு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இது இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம்ன்ற ஒரு யூகத்தில் நம்ம சொல்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் வந்து ஐஎம்டி ரிப்போர்ட்டை பாருங்கள். நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். அந்த ஏற்கனவே போன ஃபேஞ்சல் புயலில் ஒரு சில அறிக்கைகள் கொடுத்தது கண்டிப்பாக நம்ம கொடுத்த அந்த ஒரு இது ஏற்ற மாதிரி போணுச்சு. அது ஒரு வெற்றின்னு சொல்லலாம் நமக்கு ஒரு. அதே போல் இந்த ஒரு அடுத்தடுத்த நிகழ்வுகளும் கண்டிப்பாக பார்த்து வருகிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போதைக்கு தீவிர நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். புயலுக்கு அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தவிர புயல் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தற்பொழுது ஐஎம்டி ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நாளை வந்து தீவிர தாழ்வு பகுதி உருவாவதற்கான சூழல் இருக்கிறது அப்படின்றது. இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த நிகழ்வு போனதுக்கு அடுத்தடுத்த நாள்லேருந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக நிகழ்வு இருக்கிறது அப்படின்றது. அதுபோல் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அப்டேட்ஸ் பண்ணுவாங்க. நாம் எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையோடு இருந்து அடுத்த அந்த மழைப்பொழிவுகளையோ இல்லை அடுத்த ஒரு தீவிர மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம வந்து எதிர்கொள்ள ஒரு தயாராக இருக்கிற சூழ்நிலையை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். எப்பொழுதும் நம்ம பாதுகாப்பாக நம்ம உடைமைகளையோ மற்றும் நமது ஆவணங்கள் எதுவாக இருந்தாலும், முக்கியமான ஒரு இதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து மழை காலங்களில் அது முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே போல் காலநிலை பருவநிலை மாற்றம் அடைகிறதால மழைப்பொழிவு இப்படி தான் ஒரு சிறு நிகழ்வு வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு, மிகப்பெரிய மழைப்பொழிவு அப்படின்ற எதிர்பாராத சூழ்நிலை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அது வந்து நம்ம தான் இப்போ ஏற்படுத்தி இருக்கிறோம். அதாவது இயற்கையை நம்ம அழித்து நம்ம வந்து இன்றைக்கி அதுக்கான விளைவுகளை நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம்ன்றத சொல்லணும். நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை தற்பொழுது நாம் கூட இப்போ சில அப்படின்ற மாதிரி காரணங்களாக இருக்கலாம். மலைப்பகுதிகளை வந்து நம்ம தான் வந்து அழிச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு அங்கே இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிவாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மலைப்பகுதி ரேடியஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்காவது நம்ம வந்து ஒரு காட்டை அழிக்காமல் அதை விட்டுருந்தா அது வந்து நிலச்சரிவோ அப்படின்ற மாதிரி ஏற்பட்டால் அது வந்து ஒரு பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டதால் தானே இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதே ஒரு நிலச்சரிவுன்றது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஒன்று. அதாவது மழைப்பொழிவு வந்தால் மண் சரிவுன்றது ஏற்படும். நாம் அங்கே இருக்கிறதால அது வந்து இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக கண்டிப்பாக இருக்குது. இதுபோல் அந்த மரங்களை வெட்டுவதாலும் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மை இல்லாமல் அது வந்து கண்டிப்பாக சரிவு ஏற்படக்கூடும். இதுபோல் நம்ம வந்து இயற்கையை அழிக்காமல் நம்ம வந்து ஒன்றிணைஞ்சால் மட்டுமே தான் வரும் நாட்களில் பெரும் சேதத்தை தவிர்க்க முடியும். வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.